அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல JDBC பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். JDBC stands for Java Database Connectivity. நம்மளுடைய ஜாவா அப்ளிகேஷனை எப்படி நம்ம ஒரு டேட்டாபேஸோட கனெக்ட் பண்றது, இது நம்ம ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து நம்ம வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு எந்த வித ப்ரியர் நாலேஜும் உங்களுக்கு தேவையில்லை. பேசிக்கா உங்களுக்கு ஜாவா தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஜாவா அப்ளிகேஷனை டேட்டாபேஸோட கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் JDBC. ஓகேவா? ஸோ நமக்கு n நம்பர் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. ஸோ MySQL இருக்கு, Oracle இருக்கு, PostgreSQL இருக்குது. பட் இந்த ஒரு ஃபுல் கோர்ஸ்ல நான் உங்களுக்கு MySQL வச்சு நான் வந்து சொல்லி தர போறேன். ஓகேவா? ஒருவேளை நீங்க வேற DBMS யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் ஈஸி. ஜஸ்ட் ஒரு அந்த URL மட்டும் தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நான் வந்து சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த JDBCல நீங்க வந்து ஒர்க் பண்ணா ஒரு 7 ஸ்டெப்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த 7 ஸ்டெப்ஸ்மே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப்ஸ். மொத்தமே ஒரு 5 லைன் கோடு தான் வரும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிலீவ் மீ, இட்ஸ் வெரி வெரி ஈஸி. இந்த கோர்ஸ்ல நம்ம எடுத்துக்க போற ஐடி என்னன்னு கேட்டீங்கன்னா IntelliJ ஐடியா. நீங்க அஃப்கோர்ஸ் நீங்க Eclipse யூஸ் பண்றதுனா கூட Eclipse யூஸ் பண்ணிக்கலாம். VS Code ஆல்சோ ஒர்க்ஸ் ஃபைன், NetBeans ஆல்சோ ஒர்க்ஸ் ஃபைன். பட் IntelliJ நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ IntelliJ எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ IntelliJ ஐடியா கம்யூனிட்டி எடிஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ. ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க வந்து நியூ ப்ராஜெக்ட் உங்களுக்கு நேம் வந்து கேட்குறாங்க. ஸோ எனி நேம் நீங்கள் வந்து வைக்கலாம். நான் வந்து JDBC டெமோன்னு நான் வந்து வச்சுக்கிறேன். லொக்கேஷன் கேட்குறாங்க. நான் வந்து மியூசிக்ன்ற ஒரு ஃபோல்டரில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ லாங்குவேஜ் ஜாவா, பில்டு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா IntelliJவே வச்சுக்கோங்க. உங்களுடைய JDK வெர்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோட மிஷினில் 21 வச்சுருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் ஜஸ்ட் நீங்கள் கிரியேட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கிரியேட்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். இந்த SRCல தான் நம்ம வந்து ஜாவா ஃபைல்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூன்னு கொடுத்துக்கோங்க. நியூவில் ஜாவா கிளாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெமோ. வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் கரெக்டாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் ஹலோ வேர்ல்டு. ஸோ ஆல்வேஸ் ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? இட் இஸ் டேக்கிங் சம் டைம். ஏன் நமக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு நமக்கு வந்து வந்தாச்சு. இப்போ அந்த 7 ஸ்டெப்ஸ் நான் வந்து சொல்கிறேன். வெரி வெரி ஈஸி. இந்த 7 ஸ்டெப்ஸை எப்போவுமே நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா இம்போர்ட் த பேக்கேஜ். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லோட் அண்ட் ரெஜிஸ்டர் த டிரைவர். அதாவது MySQL டிரைவர். நீங்கள் MySQL யூஸ் பண்ணுறீங்கன்னா MySQLக்கான டிரைவர் நீங்கள் வந்து லோட் பண்ணணும். நீங்கள் PostgreSQL யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டிரைவர் நீங்கள் வந்து லோட் பண்ணணும். மூணாவது பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் எ கனெக்ஷன். அந்த டேட்டா பேஸோட நம்ம வந்து கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எஸ்டாப்ளிஷ் எ கனெக்ஷன். as I said earlier, நம்ம பார்த்தீங்கன்னா MySQL தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ MySQL ஒர்க் பெஞ்ச் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. நீங்கள் கிளைண்ட் லைனில் ஒர்க் பண்ணுறனா கூட நீங்கள் வந்து கமாண்ட் லைனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் டேக்கிங் சம் டைம். யா. ஸோ என்டர் த பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணோன்னே நமக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரீவியஸ் கோட் நமக்கு வந்து வந்திருக்குது. நோ ப்ராப்ளம். ஐ வில் எரேஸ் எவ்ரி திங். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ் JDBC ஃபார் யூடியூப். ஓகேவா? ஸோ ஒரு டேட்டாபேஸே நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே போகணுன்னா யூஸ் அந்த டேட்டாபேஸோட நேம் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. நமக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ்க்குள்ளே போயாச்சு. நீங்கள் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கொரி உங்களுக்கு டிக் வரும். இப்போ ஏதாச்சும் டேபிள்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஷோ டேபிள்ஸ். ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு எந்த டேபிளுமே இல்லை. ஓகேவா? நான் சொல்கிறேன் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் இந்த MySQLோட. ஸோ MySQLோட போர்ட் நம்பர் உங்களுக்கே தெரியும் 3306. நம்ம ஓப்பன் பண்ணும் போதே நமக்கு வந்து வந்துச்சு. மேபி நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேனே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3306. அந்த 127.0 அது என்னன்னு கேட்டிங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட். உங்களுடைய ஓன் சிஸ்டம் வந்து மீன் பண்ணுது. யூசர் பார்த்தீங்கன்னா ரூட். ஓகேவா? ஃபைன். எஸ்டாப்ளிஷ் அ கனெக்ஷன். நாலாவது பார்த்தீங்கன்னா கிரியேட் அ ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட் ஆர் எக்ஸிக்யூட் த SQL query. ஓகேவா?
ஆறாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்கியூஎல் query நம்ம வந்து ரன் பண்ணி முடிச்சோம் நமக்கு சில ரிசல்ட் கிடைக்கும். உதாரணத்துக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்க எல்லா ரெக்கார்டுமே கிடைக்கும். அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ ப்ராசஸ் த ரிசல்ட்ஸ். ஏழாவது பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு க்ளோஸ் த கனெக்ஷன். ஸோ எந்த ஒரு ரீசோர்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபைலை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஒரு இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸ்கேனர் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ க்ளோசிங் எ ரிசோர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப்ஸ். ஸோ இம்போர்ட் த பேக்கேஜ். நம்ம என்ன பேக்கேஜ் இங்கே வந்து யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா java.sql.star. ஏன் ஸ்டார்ன்னு கேட்டிங்கன்னா இந்த பேக்கேஜில் இருக்க எல்லா கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே என் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இம்போர்ட் java.sql.star. ஓகேவா? செகண்ட் ஸ்டெப், லோட் அண்ட் ரெஜிஸ்டர் த டிரைவர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போயிட்டு MySQL கனெக்டர் ஜார் டவுன்லோடு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா யூல் கெட் த ஃபர்ஸ்ட் சைட் அஃபிஷியல் MySQL டெவலப்பர்ஸும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. போனீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு விண்டோஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் நம்ம வந்து போய்க்கலாம். ஒருவேளை நீங்கள் லைனக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபெடரா யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஜஸ்ட் செலக்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இங்கே உங்களுக்கு 2 விதமாக நீங்கள் வந்து ஜிப் ஃபைல் உங்களுக்கு வரும். ஒன்று டார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிப். நம்ம வந்து ஜிப்பே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, விச் இஸ் இன் மை மியூசிக் ஃபோல்டர். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும். அதுக்குள்ளே உங்களுடைய ஜார் ஃபைல் இருக்கும். ஓகேவா? அதாவது ஜிப்டு ஃபைல் வரும். அன்சிப் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். அதுக்குள்ளே தான் இந்த ஜார் ஃபைல் இருக்கும். அந்த ஜார் ஃபைலை நான் தனியாக வெளியே எடுத்து வச்சிட்டேன். ஓகேவா? வெரி சிம்பிள் தான். ஓகே, இப்போ அதை நம்மளுடைய ப்ராஜெக்டில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணால் இந்த டேஷ்போர்ட் மாதிரி இருக்கலாம், மெயின் மெனியூ, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஃபைலில் போயிட்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு லைப்ரரிஸில் இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா ஜாவான்னு இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் மியூசிக்கில் தான் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், MySQL கனெக்டர் டாட் ஜார். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே அப்ளை, இங்கே ஓகே. ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துருச்சா MySQL கனெக்டர் ஜார். ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ்லாம் நமக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான்ப்பா. யூ நீட் நாட் வரி அபவுட் எனி திங். ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக் எ காப்பி ஆஃப் இட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம அது வரும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ லோட் த டிரைவர். லோட் த டிரைவர்னா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த டிரைவர் கிளாஸை நம்ம வந்து லோட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து அதுக்கு ஒரு மெத்தடே இருக்குது, ஃபார் நேம்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ஃபார் நேம் பிலாங்ஸ் டு எ கிளாஸ் கால்டு கிளாஸ். ஸோ கிளாஸ் தான் கிளாஸோட நேம். கிளாஸ் டாட் ஃபார் நேம். ஃபார் நேம் இஸ் அ ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ இட் இஸ் அக்செப்டிங் ஏ கிளாஸ் நேம். ஒரு கிளாஸ் நேமாக அது வந்து அக்செப்ட் பண்ணது. நமக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் கிளாஸ். ஸோ அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா com dot, you have to give it in quotes, com dot MySQL. நீங்க டாட் வச்சீங்கன்னா உங்களுக்கு சஜஷன் வரும். டாட் JDBC டாட் டிரைவர். ஓகேவா? ஃபைன். பட் இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால ஆட் எக்ஸப்ஷன் டு மெத்தட் சிக்னேச்சர் இது நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம் சஜஷன் படி. ஓகேவா? ஸோ நமக்கு த்ரோஸ் கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வந்தாச்சு. ஸோ இப்போ நான் ரன் மட்டும் பண்ணுறேன். எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு வருது. பிஃபோர் தட் ஐம் கெட்டிங் ஒன் வார்னிங், லோடிங் கிளாஸ் com.mysql.jdbc டிரைவர். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெப்ரிகேட்டட்னா இதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று சொல்கிறாங்க, நியூ டிரைவர் கிளாஸ் இஸ் com.mysql.cj.jdbc.driver. அது சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாங்க, த டிரைவர் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரெஜிஸ்டர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக எதுவும் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது பிஹைண்ட் த சீன் நடக்கும். அதாவது இந்த லைனே தேவையில்லைன்றான். ஆக்சுவலி இது டெப்ரிகேட்டட், நீங்கள் இது யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பல நீங்கள் இது யூஸ் பண்ணணும், com.mysql.cj.jdbc.driver. அதான் நமக்கு வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணிங்கன்னா யூல் கெட் ஒன்லி ஹலோ வேர்ல்ட். பட் இருந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்றாங்க. அதனால் இது வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ அடுத்து எஸ்டாப்ளிஷ் அ கனெக்ஷன். நம்ம கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம கனெக்ஷனோட ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ கனெக்ஷன்.
ஸோ கனெக்ஷன்றது இது இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா java.sql. நான் அப்பயே சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா java.sql அந்த ஒரு பேக்கேஜில் தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ட்ரு கொடுத்தோடனே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு import java.sql.connection இப்படி ஒவ்வொன்றா பண்ணாமல் மொத்தமாக எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா you can give star. ஸோ அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகேவா? கனெக்ஷன் இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம், கான் ஈக்குவல் டு நியூ கனெக்ஷன். அன்ஃபார்ச்சுனேட்லி இது நம்மளால பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கனெக்ஷன் இஸ் அ இன்டர்ஃபேஸ். நம்ம என்ன பண்ணா ஏதாச்சும் ஒரு கிளாஸ் வந்து இந்த கனெக்ஷனோட ஆப்ஜெக்டா நமக்கு வந்து கொடுக்கும். அந்த கிளாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டிரைவர் மேனேஜர். டிரைவர் மேனேஜர். ஸோ மொத்தமே ஒரு 5 லைன் கோட் தான் வரும். பட் நம்ம மோர் எஸ்கியூஎல் நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் இந்த கோர்ஸோட அஜெண்டா நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அஜெண்டா ஃபார் திஸ் கோர்ஸ். நம்ம எடுத்தோன்னே ஜேடிபிசினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதுக்கடுத்து ஜேடிபிசியோட ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கடுத்து எப்படி நம்மளுடைய ஜாவா ப்ரோக்ராமை டேட்டா பேஸோட கனெக்ட் பண்றது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்கியூஎல் கொரியை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அதனுடைய ரிசல்ட்ஸை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா CRUD ஆப்ரேஷன்ஸ். ஸோ கிரியேட், ரீடு, அப்டேட், டிலீட். அதாவது நம்ம எஸ்கியூஎல் டேர்ம்ஸில் சொல்லணும்னா எப்படி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு டேபிளில் இருக்க ரெக்கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஃபெச் பண்ணுறது, எப்படி ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது, எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது DDL, DML, DQL கமெண்ட்ஸ்லாம். ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்குதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிரியேட் அ ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒன்று நார்மல் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ் வித் நார்மல் ஸ்டேட்மெண்ட், அதை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அண்ட் தென் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு எந்த வகையில் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கோர்ஸோட அஜெண்டா. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஜாவா நமக்கு வந்து ஃபுல்லாக A to Z உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் ஒரு 10 ஹவர்ஸ்க்குள்ளே. ஓகேவா? ஸோ அதை பாருங்க. ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் ஜாவாவில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், இந்த கோர் ஜாவாவை நீங்கள் வந்து கரைச்சி குடிக்கணும்னா. ஓகேவா? ஸோ ஜாவா இந்த ஜேடிபிசிலாம் முடிச்சோன்னா யூ கேன் ஸ்ட்ரைட் அவே கோ டு ஸ்ப்ரிங் பூட். ஸோ ஸ்ப்ரிங் பூட் நம்ம ரீசெண்டாக தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே பாருங்க. நீங்கள் ஒரு ஜாவா டெவலப்பராக ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க், ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ கண்டிப்பாக அதேமாரி நீங்கள் பாருங்கள். எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுத்தேன். ஓகே ஓகே ஃபைன். டிரைவர் மேனேஜர். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள். டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வகை இருக்குது. ஒன்று URL மட்டும் இருக்குது, இன்னொன்று URL ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஃபோ, இன்னொன்று தான் பாருங்க URL யூசர் நேம் பாஸ்வேர்ட். வி ஆர் கோயிங் வித் தேர்ட் டைப். ஓகேவா? ஸோ URL யூசர் நேம் பாஸ்வேர்ட். பட் அந்த 3 வேரியபிள்ஸ்க்கு நமக்கு வேல்யூஸ் தெரியாது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு நல் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸ்டில் இது நமக்கு ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். என்னன்னு கேட்டிங்கன்னா SQL எக்ஸப்ஷன். ஸோ ஆட் எக்ஸப்ஷன் டு மெத்தட் சிக்னேச்சர்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை இப்படி ஒவ்வொன்றா உங்களுக்கு கொடுக்க பிடிக்கலன்னா நம்ம இது ஃபார் நேம் தூக்குனதுனால கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் தேவையில்லை. அதனால தான் அது பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே ஹைட் ஆயிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக எக்ஸப்ஷன் வரும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஜென்ரலாக எக்ஸப்ஷன் கொடுத்துக்கலாம், விச் வில் ஹேண்டில் எனி டைப் ஆஃப் எக்ஸப்ஷன். ஓகேவா? இப்போ URL என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எதில் ஒர்க் பண்ணுறோம், ஜேடிபிசியில் ஒர்க் பண்ணுறோம். ஜேடிபிசி ஒரு கோலன் வச்சுக்கோங்க. நம்ம என்ன DBMS சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், MySQL. ஸோ நம்ம என்ன டேட்டா பேஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஏதோ ஒரு டேட்டா பேஸ் நம்ம வச்சுருந்தோம். ஓப்பன் MySQL. யா, ஸோ இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் பாஸ்வேர்ட். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஜேடிபிசி ஃபார் யூடியூப் அதுதான் நம்ம வந்து வச்சுருந்தோம். ஸோ அதை நம்ம இங்கே வந்து கொடுக்கணும். ஓகேவா? சின்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்லேயே ரன் ஆகிறதுனால நம்ம நெட்வொர்க் அட்ரஸ் நம்ம வந்து இங்கே கொடுக்கணும். லோக்கல் ஹோஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதோட போர்ட் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 3306 டிஃபால்ட் போர்ட் நம்பர். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த போர்ட் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்லாஷ் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா URL. நீங்கள் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்காக நான் இப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஜேடிபிசி நம்ம எது யூஸ் பண்ணுறோம், MySQL யூஸ் பண்ணுறோம். MySQL நமக்கு இருக்க டேட்டா பேஸ் நேம் ஜேடிபிசி ஃபார் யூடியூப். அது எங்கே ரன் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா சர்வர் லோக்கல் ஹோஸ்ட்டில் 3306 இந்த போர்ட்டில் எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. யூசர் நேம் ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்டு ரூட். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா root 1234. ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. மேபி நம்ம ஒரு எரர் வராமல் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? இன்ஸ்டெட் ஆஃப் ஹலோ வேர்ல்ட் லெட் மீ பிரிண்ட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்ட்னு வந்துருச்சு.
ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பும் டன். அதாவது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டிங் த பேக்கேஜ் இஸ் டன். அதுக்கடுத்து லோட் அண்ட் ரெஜிஸ்டர் விச் இஸ் டூயிங் ஆட்டோமேட்டிக்கலி. எஸ்டாப்ளிஷ் அ கனெக்ஷன் முடிச்சாச்சு. கிரியேட்டிங் அ ஸ்டேட்மெண்ட். இப்போ அதுதான் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப். ஸோ ஸ்டேட்மெண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் எஸ்டி. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம நியூ ஸ்டேட்மெண்ட் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. பட் இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுவே எனக்கு ஸ்டேட்மெண்ட்கான மெத்தட் எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். நீங்கள் கான் கொடுத்துட்டு டாட் வச்சிங்கன்னா கிரியேட் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கும். ஸோ கிரியேட் ஸ்டேட்மெண்ட், தட்ஸ் இட். நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் ஆயாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட். பிஃபோர் தட் நம்ம ஒரு SQL query நம்ம வந்து எழுதிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னுடைய டேபிள் நான் இங்கேயே ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் ஆர் நம்பர் இன் நேம் varchar of 20 லொகேஷன் varchar of 20. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா we need to select the database. So use JDBC for YouTube. அதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேபிளும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ கிரியேட் ஆன ஷோ டேபிள்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு டேபிள் இருக்குது. இந்த டேபிளை பற்றி டிஸ்கிரைப் பண்ணால் டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிள் பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ஏதாச்சும் வேல்யூ இருக்கா? நம்ம இது வரைக்கும் எந்த ரோஸும் நம்ம வந்து ஆட் பண்ணலை. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ அதனால் நமக்கு வந்து எம்டியாக வருது. இப்போ நம்ம ஃபியூ ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் ரோல் நம்பர் 1 ஆப்தன். ஸோ லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ ரோல் நம்பர் 2 சைஃப். லொகேஷன் பார்த்தீங்கன்னா சேலம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் மோர் ரெக்கார்ட். ஸோ ரோல் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா அபினேஷ். மேபி நம்ம என்ட்ரு கொடுத்து கீழே எழுதிக்கலாம் அபினேஷ். ஸோ லொகேஷன் பார்த்தீங்கன்னா டாஞ்சூர். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வருது பாருங்க 3 rows affected, which means நம்ம வந்து 3 rows நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னா will get all the 3 rows. இப்போ இதை தான் நம்ம வந்து ஜாவா ப்ரோக்ராம், இப்போ நம்ம MySQL யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணுறோம். நம்மளுடைய ஜாவா ப்ரோக்ராம் மூலயமா இப்போ இந்த query நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம வந்து query எழுதிக்கலாம். நான் query-யை பார்த்தீங்கன்னா SQL-ன்ற ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், which is of string type. நான் என்ன பண்ண போகிறேன்னா select star from student where r number equal to 2. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய query. இதனுடைய ஆக்சுவலி இது ரோல் நம்பர் 2 யார் நமக்கு டேட்டாபேஸ் படி சைஃப். ஸோ சைஃபோட ரெக்கார்ட் நமக்கு வந்து வரணும். இப்போ நம்ம இந்த query எக்ஸிக்யூட் பண்ணோம்னா எனக்கு வருது. இது எப்படி ஜாவா ப்ரோக்ராம் மூலயமா நம்ம ஃபெச் பண்ணி எப்படி நம்ம ஜாவா ப்ரோக்ராமில் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறோம் அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ நம்ம SQL query வந்தாச்சு. இப்போ நம்ம பாருங்க நம்மளுடைய ஸ்டெப்பு படி 5வது ஸ்டெப் எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட் ஆர் SQL query. இந்த SQL query நம்ம ஸ்டேட்மெண்ட் மூலயமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு யூ வில் ஹவ் சம்திங் கால்ட் அஸ், நமக்கு பாருங்க உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் நான் வந்து சொல்லி தரணும். நமக்கு இந்த எக்ஸிக்யூட்ல நமக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் query, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் அப்டேட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் எக்ஸிக்யூட். ஸோ நம்ம எக்ஸிக்யூட் query நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா DQL, அதாவது வெறும் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம செலக்ட் தானே பண்ணுறோம். ஸோ நம்ம எக்ஸிக்யூட் query தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் அப்டேட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா DML யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா DDL. ஓகேவா? ஸோ DMLனா ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது இல்லை அப்டேட் பண்ணும்போது டெலீட் பண்ணும்போது. DDL வந்து ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணும்போது, ஒரு டேபிளை ஆல்டர் பண்ணும்போது, ஒரு டேபிளை ட்ராப் பண்ணும்போது, ஸோ இதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸிக்யூட் அப்டேட் யூ கேன் யூஸ் ஃபார் போத் DML ஆர் DDL. ஸோ இந்த எக்ஸிக்யூட் இது வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ட்ரை டு அவாய்ட். இது எதுக்குன்னா உங்களுக்கே என்ன மாதிரியான ரிசல்ட் வரும், என்ன ஆப்ரேஷன், அது வந்து கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் 2 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பாயிண்ட் டு ரிமெம்பர், எக்ஸிக்யூட் query ஒன்லி ஃபார் DQL, எக்ஸிக்யூட் அப்டேட் இஸ் ஃபார் எனிதிங் DML DDL. ஓகே ஃபைன். சின்ஸ் இட் இஸ் அ எக்ஸிக்யூட் query DQL செலக்ட் ஸ்டேட்மெண்ட்னால நம்ம எக்ஸிக்யூட் query யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ST வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ST டாட்
எக்ஸிக்யூட் query எனக்கு வருது பாருங்க. எக்ஸிக்யூட் query இது நமக்கு என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இது எதை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் செட்டுன்னு ஒன்று ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய எக்ஸிக்யூட் queryயோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் செட். ஸோ எக்ஸிக்யூட் அப்டேட்டோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர். ஸோ எக்ஸிக்யூட் பார்த்தீங்கன்னா பூலியன். ஓகேவா? ஸோ as you can see that execute update பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீஜர், நார்மல் எக்ஸிக்யூட் பார்த்தீங்கன்னா பூலியன், எக்ஸிக்யூட் query பார்த்தீங்கன்னா ரிசல்ட் செட். ஸோ எக்ஸிக்யூட் queryக்குள்ள உங்களோட இந்த SQL queryயை நீங்கள் வந்து கொடுத்துடணும். இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு என்ன இங்கே கிடைக்குது, ஒரு டேபிளர் ஃபார்மேட்ல நமக்கு இப்படி ஒரு அவுட்புட் கிடைக்குது. இதை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் செட். நம்ம ஆல்ரெடி சொன்ன இதோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் செட்னு. ஸோ அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரிசல்ட் செட் RS ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு. ஸோ ரிசல்ட் செட்டை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே SQL.star ஆயாச்சு. எனிவே ஃபைன். ஸோ நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ இந்த ரிசல்ட் செட்ல இருந்து தான் நம்ம வந்து வேல்யூஸ் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாருங்க, உங்களுக்கு இங்கே ஹெட்டர்ஸ் இருக்குது. இந்த ஹெட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். எனக்கு இந்த ஹெட்டர்ஸ் எனக்கு தேவை கிடையாது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அந்த கேஸில் rs.next நம்ம யூஸ் பண்ணுவோம். rs.next கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆகிடும். ஸ்கிப்பிங் த ஹெடர், அந்த ஒரு ரோ பர்டிகுலராக அப்படியே உங்களுக்கு ஸ்கிப் ஆகிடும். அந்த ரோவை ஸ்கிப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் ரோல இருக்க டேட்டாவை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ system.out.println உங்களுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா டைப்பை பொறுத்து. இப்போ ரோல் நம்பரோட டேட்டா டைப் என்னது, இன்டீஜர். ஸோ இதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங், இதோட டேட்டா டைப்பும் ஸ்ட்ரிங். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் இன்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெட் ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரோல் நம்பர்லேருந்தே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ அதனால rs.getInt. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா காலம் நம்பர் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண நம்ம ரெண்டு ஆப்ஷன் நமக்கு இருக்கு. ஒன்று காலம் நம்பர், இல்லைனா காலம் நேம் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ காலம் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 நாட் 0. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் ரோல் நம்பர்ன்றது. நேம்ன்றது பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம். ஸோ லொகேஷன்றது தேர்ட் காலம். ஸோ சின்ஸ் ரோல் நம்பர் இஸ் அ ஃபர்ஸ்ட் காலம், நம்ம வந்து 1 நம்ம கொடுக்கணும். தட்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. தென் நம்ம ஃபர்தராக மூவ் ஆகலாம். வாயிலா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது 2. ஸோ 2 தானே ரோல் நம்பர். ஸோ அதனால நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ கூடவே நம்ம ரிமைனிங் திங்ஸையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். rs.getString, ஏன்னா அடுத்த நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், லொக்கேஷனாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ன்றதுனால rs.getString of 3. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நமக்கு வந்து வந்துடும். ஸோ to Saif Salem. ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்ட் எனக்கு தேவையில்லை, எவ்ரி டைம் நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, இம்போர்ட் த பேக்கேஜ் java.sql பண்ணியாச்சு. லோட் அண்ட் ரெஜிஸ்டர் விச் இஸ் ரன்னிங் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ class.forName தான் ரெஸ்பான்சிபிள். அதுக்கு எஸ்டாப்ளிஷ் த கனெக்ஷன். ஸோ கனெக்ஷனை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. பண்ணும்போது யூ ஹேவ் டு ப்ரொவைட் URL, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ண. as I said earlier, it can be normal statement, prepared statement. ஒன் மோர் ஆப்ஷன் நமக்கு இருக்குது, காலபிள் ஸ்டேட்மெண்ட். காலபிள் ஸ்டேட்மெண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் நார்மல் MySQL. அதனால அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஸோ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்ல நீங்கள் கிளியரா இருந்தீங்கனாலே மோர் தென் எனஃப். ஓகேவா? ஸோ எங்கே நம்ம கிரியேட் பண்ணுறோம், இங்கே கிரியேட் பண்ணுறோம் 24th லைன்ல ஸ்டேட்மெண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதான் 5th எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட் ஆர் SQL query. ஸோ அதுக்கு ஒரு SQL query அது வந்து தேவைப்படுது. அந்த query தான் நம்ம இங்கே ஸ்ட்ரிங்கில் பாஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் த ரிசல்ட். அந்த ரிசல்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணும், ரிசல்ட் செட் வழியாக நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ப்ராசஸ் பண்ணியாச்சு, பண்ணோன்னு தான் நமக்கு இந்த அவுட்புட் கிடச்சிருக்கு. கடைசி ஸ்டெப் என்ன, கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணும். ஸோ கனெக்ஷனோட ரெஃபரன்ஸ் என்னது, கான். ஸோ con.closeன்னு கொடுத்தீங்கன்னா போதும். con.close. ஸோ கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் 3 நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரோல் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா get Abhinesh record. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் தென் ஒன் மோர் திங் நான் சொன்னேன், இன்ஸ்டெட் ஆஃப் காலம் இண்டெக்ஸ் நீங்கள் வந்து காலம் நேம் கூட கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரோல் நம்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேமு, இது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். ஸோ இது கொடுத்தா கூட ஒர்க் ஆகும். நான் ரோல் நம்பர் 1ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆயாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது ஒரு ரோ தான் எனக்கு வந்து ஃபெச் பண்ணுது. ஸோ இட் இஸ் ரிட்டர்னிங் ஒன்லி ஒன் ரோ. நமக்கு இப்போ மல்டிபிள் ரோஸ், அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த வேர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். வாட் இஃப் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணாமல் எனக்கு எல்லா ரோஸுமே எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம வந்து லூப் யூஸ் பண்ணணும். ஆப்வியஸாக ஒரே திங் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் பண்ணால் நம்ம லூப் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு டேபிளில் இருக்க எல்லாமே பிரிண்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக லூப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ query என்னன்னு கேட்டிங்கன்னா வித்தவுட் வேர் கிளாஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், சேம் எக்ஸிக்யூட் query தான். இந்த ரிசல்ட் செட் எதுவும் மாறப்போகுது, நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுற விதம் தான் மாறப்போகுது. ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய கர்சர், ஸோ நான் இங்கே இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். வெயிட் 1 minute. நம்ம இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு I'll paste it in somewhere here. ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய கர்சர் எங்கே நிற்கும்னு கேட்டிங்கன்னா என் பாயிண்டர் இங்கே தான் எனக்கு வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். எனக்கு ஹெட்டர் தேவையில்லை, அந்த ரோ இந்த பர்டிகுலர் ரோ முடிஞ்சிருச்சு, அதை நான் ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் rs.next. ஸோ rs.next கொடுத்தீங்க உங்களுடைய கர்சர் இங்கே வந்துடும். இங்கே வந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஒன்லி த ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும், நமக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் தான் வந்துருச்சு. ஏன்னா உங்களுடைய கர்சர் இப்போ வந்து இங்கே தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், அகெயின் உங்களுடைய கர்சரை நெக்ஸ்ட் இதுக்கு நீங்கள் பாயிண்ட் பண்ண வைக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அகெயின் நீங்கள் ஒரு rs.next கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கர்சர் பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட் பண்ணணும். இதை பிரிண்ட் பண்ணி முடிச்சோன்னா rs.next கொடுக்கணும். அது முடிச்சோன்னா இங்கே வந்துடும், தென் இது பிரிண்ட் ஆகிடும். ஸோ வேரியஸ் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம லூப் யூஸ் பண்ணுவோம். டைமிங் நான் லூப் இல்லாமல் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் வாட்டி. ஸோ rs.next நம்ம இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு எகெயின் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்கடுத்து rs.next, அதுக்கடுத்து எகெயின் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணால் நமக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் நமக்கு வந்து கிடைக்கும். எஸ், நமக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்துச்சு. ஒருவேளை இன்னும் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப இதே ஸ்டெப்ஸை நீங்கள் பண்ணணும். பட் இவ்வளோ இது நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம பாருங்கள், இதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம த்ரீ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டோம். rs.next நம்ம வந்து 3 times ரிப்பீட் பண்ணிட்டோம். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிடண்டன்சி. ஸோ கோட் ரிடண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ கோட் ரிடண்டன்சி ஆல்வேஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ் இன் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது ஒரு லூப்புக்குள்ள நம்ம கொடுத்துடலாம். வைல் rs.next, அதோட மீனிங் என்னன்னா ஏதாச்சும் இன்னும் பெண்டிங் இருக்கா, இருக்கிற வரைக்கும் நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ ரிமைனிங் எதுவுமே எனக்கு தேவையில்லை. I'll remove everything. ஸோ வெரி சிம்பிள். ஸோ எத்தனை ரோ, 3 ரோ, 4 ரோ, 5 ரோ, 1000 ரோ இருந்தாலும் இட் வில் ஒர்க். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணால் நமக்கு எல்லா ரோஸுமே நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஃபைன். ஈவன் நீங்கள் இது வேர் கிளாஸ் வச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெதர் யூ ஆர் அன்ஷியர், இப்போ இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு வைங்களா, வெதர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு சிஎஸ்சி இப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கலாம், 2 ஸ்டூடெண்ட் இருக்கலாம், எவ்வளோ ஸ்டூடெண்ட் வேணா இருக்கலாம். யூஆர் அன்ஷியர். ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஆல்வேஸ் பெட்டர் கோ ஃபார் லூப். ஸோ இது எனக்கு ஒரு ரிசல்ட் செட், இந்த மாதிரி ஒரு அவுட்புட் டேபிள் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுமா, அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுல rs.next விச் மீன்ஸ் ஏதாச்சும் ஒரு ரோ இருக்கா, இருக்கிற வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணிட்டு இருப்பேன். புரியுது? ஆல்வேஸ் கோ வித் லூப். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அப்ரோச் உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் மேனுவலாக rs.nextன்னு போட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே? ஸோ வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 2. ஸோ இன் திஸ் கேஸ் ஆல்சோ இட் வில் ஒர்க். ஓகேவா? ப்ராப்பர். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் இதுக்கெலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து பண்ணியாச்சு. ஜேடிபிசி இன்ட்ரோ பார்த்தாச்சு, ஸ்டெப்ஸ் பார்த்தாச்சு, எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ தான் நம்ம வந்து SQL queries நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அதனோட ரிசல்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சம்திங் கால்ட் அஸ் CRUD ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ CRUDோட ஆப்ரேஷன்ஸில் உங்களுக்கு என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, CRUDனா உங்களுக்கே தெரியும், கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேபிளை நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட்டிங் a டேபிள், ஆர் இப்போ தான் நம்ம பண்ணியிருந்தோம் fetching ரெக்கார்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் எ ரோ, ரோனும் சொல்லலாம் இல்லை ரெக்கார்ட்னும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து அப்டேட் ரோஸ், டெலீட் ரோஸ். ஸோ இது எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்னா நம்மளுடைய CRUD ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிடும்.
ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எப்படி ஃபெச் ஆகுது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்யூஎல் செலக்ட் query நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாம். ஆப்வியஸ்லி அது பார்த்தீங்கன்னா டிடிஎல் கமாண்டில் வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸிஸ்டிங் டேபிளை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. நம்ம கோர்ஸ்னு புதுசாக ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி MySQL நம்ம கையே வைக்க போகிறதில்ல. நம்ம ஃபுல்லாக ஜாவா ப்ரோக்ராம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது. ஸோ வெரி சிம்பிள். ஒன்ஸ் நீங்கள் ஒரு இது கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் எத்தனை ஜேடிபிசி ப்ரோக்ராம் எழுதினாலும் சேம் ஸ்டெப்ஸ் தான், மாறவே போகிறது இல்லை. ஸோ ஜஸ்ட் உங்களோட SQL query மட்டும் மாறும். ஸோ என்ன query நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ கிரியேட் டேபிள் நேம். கோர்ஸ் நீங்கள் ஆட்ரிபியூட்ஸ் நீங்கள் எழுதணும். ஸோ கோர்ஸ் ஐடி விச் இஸ் ஆஃப் டைப் இன்டீஜர், கோர்ஸ் நேம் விச் இஸ் varchar of some 25 or 30. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இது டிடிஎல் நான் சொன்னதுனால நம்ம வெறும் எக்ஸிக்யூட் query எதுக்கு யூஸ் பண்ணுவோம், செலக்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மிச்சம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து எக்ஸிக்யூட் அப்டேட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நமக்கு அது ரிட்டர்ன் பண்ணுற எந்த வேல்யூவும் தேவையில்லை, நான் அதனால கலெக்ட் பண்ணலை. இட் இஸ் ஆக்சுவலி இட் வில் ரிட்டர்ன் அ இன்டீஜர் வேல்யூ. ஸோ இஃப் யூ கோ டு எக்ஸிக்யூட் அப்டேட் இட் இஸ் ரிட்டர்னிங் அ இன்டீஜர் வேல்யூ. ஸோ ஓகேவா? ஃபைன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் கிரியேட் தான் பண்ண போகிறது. அதனால ரிசல்ட் செட்டுக்கு எந்த வேலையும் கிடையாது. நமக்கு எந்த அவுட்புட்டும் ரிட்டர்ன் பண்ணாதுல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறப்ப. ஸோ அதனால இந்த ரிசல்ட் செட்டுக்கு எந்த வேலையும் இல்லை. தட்ஸ் இட். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னாலே போதும், நமக்கு எந்த அவுட்புட்டும் கிடைக்காது. பட் நம்ம டேட்டாபேஸில் போய் பார்த்தோன்னா நமக்கு டேபிள் கிரியேட் ஆயிருக்கும். ஆஸ் எக்ஸ்பெக்டட் எந்த அவுட்புட்டும் வரல. இப்போ நம்ம அந்த ஷோ டேபிள்ஸ் கமாண்டை நம்ம வந்து கொடுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கோர்ஸ்னு ஒன்று எனக்கு வந்து கிரியேட் ஆயாச்சு. ஸோ லெட் மீ டிஸ்கிரைப். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த மாதிரி எனக்கு வந்துருச்சு. CID இஸ் ஆஃப் இன்டிஜர் டைப், CNAME இஸ் ஆஃப் varchar of 30. ஸோ நீங்கள் பிரைமரி கீ வைக்கணும்னா கூட நீங்கள் பிரைமரி கீ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அங்கே டேபிள் கிரியேட் பண்ணும்போதே ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒரு ரோவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது. ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் கமெண்ட் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் கமெண்ட். இதை நம்ம எப்படி இப்போ மேனுவலாக நான் உங்களுக்கு இன்னொன்று நான் பண்ணுறேனே, இன்சர்ட் into student values. So this time 22 Arumugam, location is Vellore. ஓகேவா? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே என்ன வருது, 1 rows affected. 1 rows affectedனா இது நீங்கள் இன்சர்ட் பண்ணி முடிச்சோன்னா ஒரு ரோ உங்களுக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? அதுதான் எனக்கு கீழே இங்கே மெசேஜ் எனக்கு வந்து கொடுக்குது. ஓகேவா? நீங்கள் இந்த கேஸில் உங்களுக்கு என்ன வந்திருக்கும், 3 rows affectedனு வந்திருக்கும். கேன் ஐ see the message? யா, இங்கே பாருங்க 3 rows returnன்னு வருது. புரியுதா? இது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இன்சர்ட் பண்ணுறதுனால query-யை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். இன்சர்ட் into student values 25 Bhavan Delhi. ஓகேவா? ஸோ ப்ராப்பர். ஸோ எக்ஸிக்யூட் அப்டேட் ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த டைம் நான் வந்து வாங்கிக்கிறேன். ஏன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எத்தனை ரோஸ் வந்து இன்சர்ட் ஆயிருக்கோ அதுதான் இதை ரிட்டர்ன் பண்ணும் எக்ஸிக்யூட் அப்டேட். இப்போ பாருங்க, நம்ம ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் நம்ம வந்து கொடுக்குறோம், விச் மீன்ஸ் ஒரு ரோ இன்சர்ட் ஆயிருக்கும். ஸோ வேல்யூ என்ன இருக்குன்னா 1 rows affect 1ன்னு இருக்கும். நம்ம அதை இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வேல் நான் கன்கேட்டினேட் பண்ணுறேன், ரோ affected. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ எதுவுமே நம்ம மாற்றலை, வெறும் நம்ம SQL query சேஞ்ச் பண்ணியிருந்தோம். வேல்னு இது நம்ம ஸ்டோர் பண்ணணும், இது ரிட்டர்ன் பண்ணுறது ஜஸ்ட் அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எனக்கு 1 rows affectedனு வந்துருச்சு. ஸோ நம்ம SQL எப்படி இந்த அவுட்புட் கிடைச்சதோ அதே மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 25 பவன் டெல்லி நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா? இந்த இன்சர்ட்ல ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். பிஃபோர் தட் நம்ம வந்து அப்டேட்டு டெலீட் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இன்சர்ட்டிங் ஆல்சோ டன். அப்டேட் பண்ணுறது எப்படி? ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆத்தனோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாட் பெங்களூர், நான் பார்த்தீங்கன்னா சென்னைன்னு நான் வந்து மாற்றணும்னு விரும்புகிறேன். ஸோ ரோல் நம்பர் 1ஓட லொக்கேஷன் சென்னை, அதுதான் நம்ம இப்போ வந்து query எழுத போகிறோம். ஸோ அப்டேட்டுக்கு எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ MySQL ஒருவேளை உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியாதுன்னா நான் வந்து வீடியோ நம்ம அதுக்கும் நம்ம போட்டிருக்கோம், லிங்க் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் லொகேஷன் ஈக்குவல் டு சென்னை
வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 2. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்டேட்ன்றதுனால அப்டேட் எதை அப்டேட் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட் அப்டேட் பண்ணுறோம். எதை நம்ம செட் பண்ணுறோம், லொக்கேஷனை சென்னைன்னு மாற்றுறோம். அதான் செட் லொக்கேஷன் ஈக்குவல் டு சென்னை. எதுக்கு மாற்றுறோம், ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 இல்லை, ஆத்தனோட ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1ன்ற ரோல் நம்பருக்கு நம்ம வந்து மாற்றுறோம். ஸோ சின்ஸ் இட் இஸ் ஆல்சோ எ டிஎம்எல், ஸோ நம்ம தெளிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இந்த எக்ஸிக்யூட் வி ஆர் நாட் கோனா யூஸ் எனிமோர். ஸோ எக்ஸிக்யூட் நம்ம யூஸ் பண்ண போகிறதுல நான் வந்து அடிச்சிடுறேன். ரெண்டே ஆப்ஷன் தான், எக்ஸிக்யூட் queryன்னு ஒன்று இருக்குது, எக்ஸிக்யூட் அப்டேட் இருக்குது. எக்ஸிக்யூட் query ஒன்லி யூஸ் வித் DQL. அதர் தேன் தட் நீங்கள் எந்த ஒரு SQL query எழுதினாலும் நீங்கள் எக்ஸிக்யூட் அப்டேட் வில் ஒர்க். ஓகேவா, ஃபைன். ஓகேவா, ஓகே, வேற எதுவுமே நம்ம மாற்ற தேவையில்ல, ஜஸ்ட் ரன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு 1 rows அஃபெக்டட்னு எனக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தா ஆத்தனோட லொக்கேஷன் பெங்களூர் இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி சென்னை. ஸோ சென்னைன்னு வந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்டேட். டெலீட். ஸோ நான் யாரை டெலீட் பண்ண போகிறேன், லெட் மீ டெலீட் ஆத்தன் இட் செல்ஃப். ரோல் நம்பர் 1 நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 1. வெரி சிம்பிள். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 1 rows அஃபெக்டட், விச் மீன்ஸ் ஏதோ ஒரு ரெக்கார்டு வந்து எனக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதான் அந்த ஆத்தன்ற ரெக்கார்டு எனக்கு டெலிட் ஆயிடுச்சு. இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இல்லை, டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய CRUD ஆப்பரேஷன். பட் இப்போ இந்த இன்சர்ட் பண்ணும் பார்த்தீங்களா, இந்த இன்சர்ட்ல பார்த்தீங்கன்னா சில பிரச்சனை இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ CRUD ஆப்பரேஷன் முடிச்சோன்னா ப்ராப்ளம்ஸ் வித் ஸ்டேட்மெண்ட், நம்ம ஸ்டேட்மெண்ட் வச்சு இன்சர்ட் பண்ணுவோம். அதில் நமக்கு சில பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை நம்ம எக்ஸாக்டாக நம்ம பார்க்கலாம். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டோம், நமக்கு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, எதுக்காக ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்சர்ட் இதுக்கு போயிடலாமா. insert into student values. so before நம்ம first இதை insert பண்ணிடலாம். ஆத்தன் சென்னை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்சர்ட் கமெண்ட். இங்கே பாருங்க, நம்ம வேல்யூஸ் நம்ம இங்கேயே ஹார்ட் கோட் பண்ணிடுறோம். வாட் இஃப் நான் ஒரு யூசர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றேன், இதை நான் ஸ்கேனரை வச்சு கலெக்ட் பண்றேன், இல்லைன்னா ஒரு ஃபைல்ல இருந்து எடுக்கிறேன், இல்லைனா ஒரு வெப்பேஜ், ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி நம்ம இருக்கு, அந்த ஃபார்ம் அவங்க ஃபில் பண்ணும்போது அந்த ஃபார்ம்ல இருக்க டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வேரியபிள்ல தான் நம்ம வந்து வச்சிருப்போம். ஸ்ட்ரிங் ஆர் நம்பர் ஈக்குவல் டு 1, ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு ஆத்தன், ஸ்ட்ரிங் லொகேஷன் ஈக்குவல் டு சென்னை. ஸோ நாட் அ ஸ்ட்ரிங், இட் இஸ் int roll number. ஓகேவா, ஸோ இது 3 தான் நம்மளுடைய டேட்டா. இந்த டேட்டாவை தான் நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம சில ட்ரையல் அண்ட் எரர் நம்ம பண்ண போகிறோம், ஆர்எல்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நோ ஹார்ம் ஆன் தட். ஸோ இது முடிச்சுட்டு இந்த SQL கொரியை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்த்துறேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் கொரியை நான் உள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ இது கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நான் டேரெக்டாக ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது என்னுடைய SQL கொரி என்னவா இருக்குன்னு நீங்கள் வந்து பாருங்கள், எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்து ஆக்சுவலி கொடுத்தா நமக்கு ஒர்க் ஆகும். இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் 1 ஸ்ட்ரிங்குக்குலாம் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன்ஸில் கொடுக்கணும், சிங்கிள் கோட். ஸோ அதனால் எனக்கு ப்ராப்பராக இருக்குது. ஓகேவா, இப்போ இங்கே இருக்க வேரியபிள்ஸை நான் இங்கே யூஸ் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன், இங்கே வந்து ஆர் நம்பர் போட்டுப்பேன், இதெல்லாம் நான் எடுத்துருவேன், நேமு லொக்கேஷன். பட் இது நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம கொடுத்துருக்கோம். கேன் யூ see the டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்தீங்கன்னா வாட் எவர் யூ கிவ் வில் பி கன்சிடர் அஸ் அ ஸ்ட்ரிங். ஸோ இப்போ ஆர் நம்பர்ன்றதை பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிங்கில் இது வந்து கன்சிடர் ஆகிடும். நேமும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் கன்சிடர் ஆகிடும், லொக்கேஷனும் ஸ்ட்ரிங்கில் கன்சிடர் ஆகும். ஸோ இது வேரியபிள்ஸில் இருக்க வேல்யூஸ் நமக்கு கிடைக்காது, இன்ஸ்டன்ட் நமக்கு இதுவே நமக்கு பிரிண்ட் ஆகிடும். உங்களுக்கு நான் காட்டுறேன், அதுக்கு தான் நம்ம கீழே பிரிண்ட் இல்லைன்னு வச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா நமக்கு பாருங்க, நமக்கு வேல்யூஸ் கிடைக்கல, நமக்கு டைரக்டா அந்த இது என்னமோ அதே வந்திருக்குது. ஏன்னா இது கொட்டேஷனுக்குள்ள இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு கொட்டேஷனை நம்ம வந்து பிரேக் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம வந்து கன்கேட்டினேஷன்லாம் நம்ம பண்ணணும். ஸோ இது எப்படி பண்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நார்மலா அதை ஹார்ட் கோடே நீங்க வந்து பண்ணுங்க, அங்கிருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது ஒரு டிடிஎஸ் டாஸ்க்கு, இதை தான் நமக்கு வந்து ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து குறைக்க போகுது. வேறு சில அட்வான்டேஜும் இருக்கு ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் மூலயமா. ஓகேவா, சின்ஸ் 1ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா, அது இந்த ஸ்ட்ரிங்கோட சம்மந்தப்பட்டது இல்லை. ஸோ அதனால் நான் என்னுடைய கொட்டேஷனை பிரேக் பண்ணிடுறேன். பிரேக் பண்ணிட்டு நான் ப்ளஸ் கொடுக்குறேன். ப்ளஸ் கொடுத்துட்டு 1ன்ற வேல்யூ முடிஞ்சோன்னா ப்ளஸ், இந்த கமாவையும் அந்த சிங்கிள் கோட்ஸ் இந்த 2 இருக்குல்ல, இந்த 2த்தையுமே நான் வந்து கொட்டேஷனில் போட்டுறேன்.
ஏன்னா அது மாற போகிறது இல்லை. ஃபார் எனி வேல்யூ அது சேம் திங் தான். ஸோ என்னுடைய இந்த ஆத்தன்ற நேம் பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ அதனால் அதை பண்ணிடுறேன். அகைன் நீங்கள் பாருங்கள், இந்த எண்டிங் கோட்ஸு கமா ஸ்டார்டிங் கோட்ஸ் எல்லாத்தையும் நான் கொட்டேஷனில் கொடுத்துட்றேன். ப்ளஸ் சென்னைன்றது பார்த்தீங்கன்னா வேரியபிள்லேருந்து வருது, அதனால் அப்படி நான் வச்சிடுறேன். ப்ளஸ் இது எல்லாத்தையுமே நான் பண்ணிடுறேன். ஸோ பாருங்க நம்ம எத்தனை இது நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது இது ஒரு டைப்பு, இது ஒரு ஸ்ட்ரிங்கு, அது கூட இதை கன்கேனேட்டேட் பண்ணியிருக்கோம், இதை கன்கேனேட்டேட் பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம். ஸோ லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். நமக்கு வெறும் 3 ஆட்ரிபியூட்ஸ் தான் இருக்கு. 3 ஆட்ரிபியூட்ஸ்க்கு இவ்வளோனா சில டேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 to 6 ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும் மினிமம். ஸோ அப்போ அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இது 1 கிடையாது, விச் இஸ் கமிங் ஃப்ரம் அ வேரியபிள் கால்ட் ஆர் நம்பர். ஸோ இதுவும் ஆத்தன் கிடையாது, விச் இஸ் கமிங் ஃப்ரம் வேரியபிள் நேம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். இப்போ உங்களுக்கு புரியுதா? நான் இதை டேரெக்டாக காமிச்சிருந்தேன்னா உங்களுக்கு புரியாது. நான் அந்த வேல்யூஸ்லேருந்து நான் மாற்றி கொண்டு வந்ததுனால உங்களுக்கு வந்து புரிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நமக்கு பழைய இது கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பழைய இதுனா இந்த வேல்யூஸ் நமக்கு வந்து வந்துடும். ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஈவன் நீங்கள் இதை சேஞ்ச் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாமே. சே 28 பாலச்சந்தர். ஸோ லொக்கேஷன் இஸ் கன்னியாகுமரி. ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய SQL query வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ அதை நம்ம நார்மலாக எப்பவும் போல் இன்சர்ட் பண்ணிடலாம். int val equal to st.execute update SQL south val rows affected. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு 1 rows affectedனு வந்துருச்சு. இந்த ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இருக்கா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு வந்து இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது, இந்த மாதிரி கன்காட்டினேட் பண்ணும்போது there is a chance of SQL injection. ஸோ SQL injectionனா அவங்க ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்து அவங்க ஈஸியாக அவங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்துடலாம். ஸோ எப்படின்னா இங்கே அவங்க வந்து ஒரு ஆர் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு ட்ரூ 1 = 1ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா ஆரில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே ட்ரூ, விச் மீன்ஸ் உங்களோட சென்சிட்டிவ் டேட்டா லீக் ஆகிடும். ஸோ இது நாட் அ குட் வே. நம்ம இந்த மாதிரி இங்கேயே கொரியிலே நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ விச் மே லீட் டு SQL இன்ஜெக்ஷன் அண்ட் அதர் வல்னரபிலிட்டி, செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இந்த கொரி ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த வேரியபிள் அங்கே போய் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த கொரி வந்து கம்பைல் ஆகும். ஸோ இட் டேக்ஸ் டைம். ஸோ இதெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்து இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கொட்டேஷன்ஸ்லாம் நமக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க், மேனுவல் ஒர்க் ரொம்ப தேவைப்படுது. ரெண்டாவது முக்கியமான திங் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து SQL இன்ஜெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அட்டாக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த query பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆகி அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா உள்ள அந்த வேரியபிள்ஸ்லேருந்து உள்ள போகும். ஸோ இட் வில் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ அதை நம்ம தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கிரியேட் ஆகும் போதே அந்த கொரியோட சிக்னேச்சர் அதை வந்து எடுத்துக்கும். அது பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸோட கேஷ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொரி வந்து கம்பைல் ஆகாது. ஒரு வாட்டி தான் கம்பைல் ஆகும். இட் இஸ் அ ப்ரீ கம்பைல்டு. அடுத்தடுத்த வாட்டி வரும்போது அதுவே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். அதே மாதிரி SQL இன்ஜெக்ஷனும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த கொட்டேஷன்ஸ் எடுக்கிறது அவ்வளோ வேலைலாம் நமக்கு வந்து கிடையவே கிடையாது. வெரி சிம்பிள். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூ டூ ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட். ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா con.create ஸ்டேட்மெண்ட் இல்லை, con.prepare ஸ்டேட்மெண்ட்னே ஒன்று இருக்கு. ஸோ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே SQL கொரி வந்து தேவை. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டேட்மெண்ட் கிரியேட் ஆகும் போதே என் கொரி பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய அது எத்தனை வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணுது, அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் டேட்டா பேஸோட கேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிடும். நம்ம ஒவ்வொரு டைம் வேற வேற ரெக்கார்ட் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது ஃபாஸ்டராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அது கம்பைல் ஆயாச்சு. ஜஸ்ட் புட் த வேல்யூஸ். நான் காட்டுறேன் உங்களுக்கு புரியும். உள்ள பார்த்தீங்கன்னா SQL கொரி நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எல்லாத்தையுமே நான் வந்து கனெக்ஷன் கிரியேட் ஆகணும்னு நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னோட SQL கொரி இவ்வளோலாம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை. என்ன பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் ஸ்பெசிஃபை இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ். எனக்கு 3 வேல்யூ வரப்போகுது. கொஸ்டின் மார்க், கமா, கொஸ்டின் மார்க், கமா, கொஸ்டின் மார்க். வெரி சிம்பிள். இப்போ அந்த கொஸ்டின் மார்க்கை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா I'll go with வேற ரெக்கார்ட் 35 தனுஷ் ஹைதராபாத்.
ஓகேவா? இப்போ இதை தான் நம்ம வந்து இட்ஸ் நாட் 25, இட்ஸ் 35. ஸோ இதுதான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த 3 கொஷின் மார்க், அதாவது ஃபர்ஸ்ட் கொஷின் மார்க்கில் ரோல் நம்பர் போகணும், செகண்ட் கொஷின் மார்க்கில் நேம் போகணும், தேர்ட் கொஷின் மார்க்கில் லொகேஷன் போகணும். எப்படி நம்ம ரிசல்ட் செட்டில் நமக்கு கெட் இன் கெட் ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்கோ, தட் இஸ் சம்திங் கால்ட் அஸ் செட். கெட்டுன்னு இருந்துச்சுன்னா செட் இருக்க தானே செய்யும். ஸோ இந்த ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் எஸ்டி இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம வந்து போட போகிறோம். ஓகேவா? எஸ்டி டாட், ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ செட் இன், நம்ம வந்து 2 இது கொடுக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா பெராமீட்டரோட இண்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நான் அப்போ சொன்னால் பார்த்தீங்களா காலம் நம்பர்னு சொல்லுவாங்க. காலம் நம்பர் 1 அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர் நம்பர். இல்லைன்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் மார்க் அதுதான் நான் இங்கே 1ன்னு நான் வந்து சொல்கிறேன். இட்ஸ் நாட் செட் ஸ்ட்ரிங், இட் இஸ் அ செட் இன்ட். ஓகேவா? அதுக்கு அடுத்த 2 இதுதான் ஸ்ட்ரிங். எஸ்டி டாட் செட் ஸ்ட்ரிங், செகண்ட் கொஷின் மார்க் பார்த்தீங்கன்னா நேமு, எஸ்டி டாட் செட் ஸ்ட்ரிங், தேர்ட் கொஷின் மார்க் பார்த்தீங்கன்னா லொகேஷன். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் எனக்கு கம்பைல் ஆகும். இந்த 29 and 31 இந்த 2 லைனும் எனக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். ஏன்னா டேட்டா பேஸோட கேட்ச்ல வந்து ஸ்டோர் ஆகிடும். இந்த வேல்யூஸ் நீங்கள் எத்தனை ரோஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூஸ் மட்டும் ஜஸ்ட் இங்கே போய் இன்சர்ட் ஆகிக்கும். ஸோ இது உங்களுக்கு ஃபாஸ்டராக வந்து நடக்கும் ஆப்ரேஷன். ஸோ டைம் வந்து சேவ் பண்ணலாம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ கேஷிங் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் மேனுவலாக எத்தனை நீங்கள் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணீங்க கொட்டேஷன்ஸ் எல்லாம், ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மற்றபடி சேம் தான்ப்பா. இங்கேயுமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் அப்டேட் அதெல்லாம் மாறவே போகிறது இல்லை. ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு பதிலாக ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட். while preparing the statement itself you given the SQL query with question marks. Just you have to replace the question marks. So இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எரர் வருது. என்ன எரர்? You have a error in your SQL syntax. Insert into student values that MySQL for the right syntax is what happened at line number 1. What is line number 37? ஸோ 37ல தான் நமக்கு வந்து எரர் இருக்கு. ஓ ஓகே ஓகே, சாரி. நம்ம இங்கேயே நம்ம எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ யூ நீட் நாட் பாஸ் ஹியர். ஸோ நம்ம நார்மல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம வந்து எஸ்கியூஎல் query பாஸ் பண்ணுவோம். when you use prepare statement, நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும் போதே நீங்கள் எஸ்கியூஎல் நீங்கள் கொடுத்துருவீங்க. அதனால அது பாஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எரர். நம்ம எரர் வந்தால் எந்த வித ப்ராப்ளமும் நம்ம ஆக தேவையில்லை. ஜஸ்ட் என்ன லைன்லன்னு பாருங்க. demo.mainன்ற ஃபைலில் 37th லைனில் எனக்கு எரர்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எஸ்கியூஎல் போட்டிருந்தேன். அது தேவையில்லைன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டில் தான் அங்கேயே போட்டுமே. ஃபேர் அந்த கோட் நமக்கு பார்த்தீங்கன்னா 1 rows அஃபெக்டட்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கேயுமே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் தனுஷ் இருக்கான்னு. எஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா தனுஷ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நார்மல் ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே எழுதுறேன். நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன்று நார்மல் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட். எப்படி நார்மல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எல்லா கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணீங்க, கிரியேட்டு, ரீட், அப்டேட், அதாவது இன்சர்ட்டு, டெலிட்டு, கிரியேட் பண்ண, அதே மாதிரி சேம் வே நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கோர்ஸ்னு ஒரு டேபிள் நம்ம கொடுத்துருந்தோம்ல, அதை நான் இப்போ ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ நம்மளோட எஸ்கியூஎல் query என்னது? ட்ராப் டேபிள் கோர்ஸ். ஸோ நம்ம கோர்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். நீங்கள் ஷோ டேபிள்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இட் இஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸை இப்போ நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு எந்த வேல்யூஸ்லாம் தேவையே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் எனக்கு தேவை கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிடிஎல் கமெண்ட். நமக்கு செலக்டை தவிர வேறு எந்த எஸ்கியூஎல் query இருந்தாலும் எக்ஸிக்யூட் அப்டேட் வில் ஒர்க். பட் இதோட ரிட்டர்ன் வேல்யூ வச்சு நான் எதுவும் இங்கே பண்ண போகிறது இல்லை. அதனால் நான் அதை எடுத்துடுறேன். ஓகேவா? பாயிண்ட் இஸ் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் நாட் ஒன்லி ஃபார் இன்சர்ட், நம்ம இன்சர்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க வேணாம், அப்டேட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோன்னு. நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அவுட்புட்டும் வராது. பட் உங்களுடைய அந்த கோர்ஸ்ன்ற டேபிள் டெலீட் ஆயிருக்கும். எஸ், இப்போ இதை நம்ம செலக்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன ரோல் நம்பர்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ரோல் நம்பர் 22 நம்ம எடுத்து பார்க்கலாமா? ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு, ஐ டோன்ட் ஸ்பெசிஃபை, இன்ஸ்டெட் ஐ வில் புட் கொஷின் மார்க். ஸோ வைல் ப்ரிப்பேரிங் இங்கே தான் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ எஸ்டி டாட் செட் இன்ட் ஆஃப்
இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வேல்யூ கொடுக்க போறோம் 22. டைம் பீங் நான் இங்க ஹார்ட் கோடே பண்ணிடுறேன். நீங்க வேரியபிள் வச்சிருந்தீங்கன்னா வேரியபிள்ல இருந்து கூட நீங்க பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க எக்ஸிக்யூட் அப்டேட் நம்ம கொடுக்க போறது இல்லை. ஏன் கொடுக்க போறது இல்லை? ஏன்னா இது வந்து ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இது செலக்ட் ஸ்டேட்மெண்ட்னால நம்ம எக்ஸிக்யூட் query தான் நம்ம வந்து கொடுப்போம். execute query which will return me a result set rs. ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் எவ்வளோ ரோஸ் இருந்தாலும் நம்ம லூப்ல தான் எழுதுவோம். rs டாட் நெக்ஸ்ட் அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா வேற ஏதாச்சும் நெக்ஸ்ட் ரோஸ் இருக்கான்னு செக் பண்றதுக்கு. சவுட் rs டாட் கெட் இன்ட் ஆஃப் 1 பிளஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். get string of 2 plus rs dot get string of 3. ஸோ இப்போ என்னன்னா நம்ம ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு? நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற செலக்ட்டுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா you will get the ஆறுமுகம் record. That's it. So believe me, JDBC ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது பார்த்தீங்கன்னா சில ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு மாறவே மாறாது. import the package one line. செகண்ட் ஸ்டெப்பே ஆக்சுவலி நமக்கு தேவையில்லை. அது ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப்பு. கனெக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. 2 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். காலபிள் யூ வில் யூஸ் இன் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ். அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. நம்ம நார்மல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம query கொடுப்போம். நீங்க ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போதே நீங்க கொரியை வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. அது சில ரிசல்ட் எனக்கு கொடுக்கும். அதை நான் ப்ராசஸ் பண்ணும். தென் நான் என் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணும். தட்ஸ் இட். ஸோ எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட்டை எல்லாத்துக்கூடயே நம்ம யூஸ் பண்ணமோ ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்டையுமே உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன ஆல்வேஸ் சஜஸ்ட் பண்ணுவேன்னா கோ வித் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட். எப்போல்லாம் உங்களுக்கு இந்த டிஎம்எல் கமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறதோ அப்போல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் போங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜேடிபிசி கோர்ஸ். நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கீழே நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷன் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லேர்ன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்கும் நம்ம வீடியோஸ் கொடுக்குறோம். பிளேஸ்மெண்ட் சீரீஸ், நம்ம லீட் கோட் ஹேக்கர் ரேங்க்னு இருக்கும். ஸோ காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் அதுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சி, பைத்தானு, ஜாவா, ஆண்ட்ராய்டு, இப்படி நம்ம சேனலில் வேரியஸ் டெக்னிக்கல் வீடியோஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான்னு ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணி ஆல்ன்றதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கோர்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு கோர்ஸில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.